பரம்பரையில் வருவார்கள். முதல் அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க பரம்பரையில் பர்டிகுலரா வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் பெயர் அஹமத் அப்படின்னு பேர் இருக்கும், இவருடைய பேர் மஹதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூணாவது அடையாளம் தான் இப்ப சிக்கல். ஏன்னா எல்லாரும் நான் தான் மஹதின்னு சொல்லிட்டு இலங்கையில வந்திருக்காங்க, இந்தியாவிலையும் வந்திருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. இந்தியாவில் வந்திருக்காங்க பல பேர் பொய்யான மஹதி, நான் தான் மஹதின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மூணாவது அடையாளம் தான் பெரிய அடையாளம். என்ன தெரியுமா? காஃபத்துல்லாவின் ஒரு ஓரத்தில் வைத்துத்தான் இவரை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். காஃபத்துல்லாவில் ஒரு இடத்துல தான் இவரை மக்கள் அடையாளம் கொண்டு வாருங்க, இவங்க தான் மஹதின்னு சொல்லிட்டு. அந்த மஹதி மனிதர் தான், மலக்கு கிடையாது, நம்மள மாதிரி மனிதர் தான். அவர்கிட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் பல தலைவர்கள் போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க தான் மஹதி, இந்த உலகத்துல உள்ள உம்மத்தை நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவர் முதல் விஷயம் என்ன சொல்லுவாருன்னா, நான் அதுக்கு தகுதி இல்லைன்ட்டு மறுப்பார். எந்த அளவுக்கு மறுப்பாரு? இவங்க சோர்ந்து போற அளவுக்கு மறுப்பார். இவங்க இல்லையோ இவர் இல்லையோ அப்படின்ட்டு. ஏன்னா அவரு அப்படிதான் அவருக்கு அடையாளம் சொல்லப்படுது. இப்ப நான் தான் மஹதின்னு சொல்றவங்க எல்லாம் அடிபட்டு போறது இதுல தான். மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம அடையாளம் மக்காவில் தான் காண்போம். மக்கால கண்டு உலக தலைவர்கள் இன்க்ளூடிங் சவுதி அரசர், துபாய் அரசர், கத்தார் அரசர், இருக்கக்கூடிய 24 சொச்ச இஸ்லாமிய நாட்டுகளுடைய அரசர்கள் எல்லாரும் போய் அவர் கையில பொறுப்பை கொடுத்தோம்னா பையத்து பண்ணிடணும். அவர் மட்டும் இல்லை, நீங்களும் நானும். அவர் இந்தியாவுக்கு வந்தாலும் நம்ம செய்யணும், அவர்கிட்ட தான் பையத்து கொடுக்கணும். பையத் கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் பொறுப்பெடுப்பாரு. பொறுப்பெடுத்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இதுதான் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுருக்கமான ஒரு விஷயம். இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வருதுன்னா, இந்த காலகட்டத்தில் தான் மூசா நபியும் வருவாங்க, தஜ்ஜாலும் வருவான், ஈசா நபியும் வருவாங்க, தஜ்ஜாலும் வருவான். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க? தொழுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சகோதர மதத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா, ஜீசஸ் கம்மிங், இயேசு கம்மிங், இயேசு வருகிறார், இதோ வருகிறார். உண்மைதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. எப்படி வருவாங்க தெரியுமா? முஸ்லீமா வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா வருவாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு உலக கிறிஸ்தவ சமூகம் எல்லாம் அவர் பின்னாடி நிற்கும் போது அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றுவாங்க. நல்லா நினச்சிக்கோங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் பற்றி நம்மளுக்கு தெரியாது, முதல் முறையாக கேள்விப்படுறீங்க இல்லையா? நம்ம அதானே பலஸ்தீன மக்கள் குழந்தைகளுக்கு கூட மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரியும். ஏன்னா அவங்க வரும்பொழுது பிரதேசத்துக்கு வருவாங்க. இங்கே இல்லை, இந்தியாவுக்கு வரல, இங்கே வரல, சாம் தேசம், அதுக்கப்புறம் நஜ்ஜாஷுங்கிற ஒரு பிரதேசம் சொல்கிறாங்க. இல்லை, அந்த பகுதியில் இன்னும் வரவேற்கிறாங்க. அந்த பகுதியில் அவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அங்கே வரவேற்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் ஆலம், அது உண்மையோ தப்போ பொய்யோ எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வரலாற்றில் கவனிச்சுக்கோங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லிட்டு மறுமை நாள் அடையாளத்தில் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாரும் பையத்து செய்யணும். அதில் பல குழப்பங்கள் நடக்கும். அந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணி ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அவங்க தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம். சரி, ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப தஜ்ஜாலை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? நான் தான் கடவுள்னு சொல்லுவான். தஜ்ஜாலை பத்தி முதல்ல தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்கள்கிட்ட கேட்குற இப்னு சய்யாதுன்னு ஒருத்தவனை பத்தி தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் தஜ்ஜால் மாதிரியே தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் இருந்தார். அவர் திடீர்னு தன்னைத்தானே நான் தான் தஜ்ஜால்னு சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு கட்டத்தில் குழப்பவாதி ஆகுனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே சில நேரத்தில் குழப்பம் வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு. எதனாலன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் அவர்கிட்ட போய் சொன்னாரு, நீ தஜ்ஜால் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா சொன்னதாகவும் வரலாறு இருக்கு. அவருடைய பேரு இப்னு சய்யாத் அப்படிங்கிறவர். அவர் சஹாபாக்கள் காலகட்டத்திலே மரணம் அடைஞ்சிட்டாரு. அவர் சஹாபாவா யாரும் சொல்லலை. ஏன்னா அவர் முஸ்லீமா இருந்தாரா, காஃபிரா வாழ்ந்தாரா என்னன்னு நம்மளுக்கு அடையாளம் தெரியல. சரி, இப்போ அந்த தஜ்ஜாலை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா,
எந்த சமுதாயம்